Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெண்டர் அண்ட் ஸ்கூல் சொசைட்டி. இந்த கொஷினில் முதல்ல நம்ம பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஜெண்டர்னா என்ன, அதை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். பாலினம். பாலினம் என்பதன் பொருள். பாலினம் என்பது ஒருவர் ஆணா அல்லது பெண்ணா என்ற சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் இயல்புகளாகும். இவை சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டதாகும். பாலினம் என்பது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட கருத்தே ஆகும். ஒருவர் ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் இவங்க ஆண், இந்த மாதிரி உடலமைப்பு இருந்தால் இவங்க பெண் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாலினம். அடுத்து பாலினம் என்பதோட வரையறை. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் கேட்டாலும் சரி 10 மார்க்கில் கேட்டாலும் சரி நம்ம பொருளும் வரையறை எழுதிட்டு தான் அந்த கொஷினுக்கான ஃபுல் ஆன்சரையும் எழுதணும். பாலினம் வரையறை. சமூகம் உருவாக்கிய பணி பகுப்புகள், நடத்தை கோலங்கள், செயல்கள் மற்றும் குணாதிசயங்கள் ஒவ்வொரு சமூகத்தினால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றவை என கருதப்படுபவை ஆகும் என உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுனா இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு ஆணுனா இப்படி தான் இருக்கணும், அவங்களுடைய குணாதிசயம்னா எப்படி இருக்கணும், அவங்க செய்கிற வேலைகள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாலினம் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சமூக ரீதியாக ஆணையும் பெண்ணையும் அடையாளப்படுத்தும் பால்சார் நடத்தைகள், நடையுடை, பாவனங்கள் ஆகியவையே பாலினம் என்பதால் அறியப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு பால் சார்ந்த நடத்தைகள் இருக்குமா, அவங்களுடைய நடையுடை பாவனைகள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ பெண்ணுனா ஒரு மாதிரி நடப்பாங்க, ஆணுனா ஒரு மாதிரி நடப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கூட ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி நம்ம இருப்போம் இல்லையா. அதை தான் நடையுடை. பாவனைகள்னால் அவங்களுடைய பேசுகிற ஸ்டைலு, அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே நம்ம ஆக்டிவிட்டி, உடல் அமைப்பில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டியுமே பாவனைகள்னு சொல்லுவாங்க. அது பெண்ணுக்கு தனியாக ஆண் தனியாக இருக்குது. இதுதான் பாலினம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினம் பற்றிய சில கருத்துக்கள். ஆண் அல்லது பெண் என்பதை பொறுத்து ஒருவருக்கு தரப்படும் குணாதிசயங்களும் வாய்ப்புகளும் பாலினம் என பெயரிடப்படுகிறது. அதாவது ஒரு ஆண் அப்படின்னா அவங்களாம் நல்லா வேலை செய்வாங்க, அவங்க உடல் பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கொடுக்கறது. இப்போ பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அவங்களோட குணாதிசயம் இருக்கும், அன்பாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணுன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, பெண்ணுன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் சொல்கிறாங்க. சிறுவர் சிறுமியர் வளரும் விதம், ஆண் பெண் உறவுகளை ஆகியவற்றை பாலினம் என்பது குறிக்கிறது. அதாவது சிறுவர் சிறுமி, இவங்க சிறுவர், இவங்க சிறுமி, இவங்க ஆண் இவங்க பெண் அப்படின்னு அந்த உறவுகளை கட்டமைக்கிறது தான் பாலினம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினம் பங்கு பணிகள் திட்டவட்டமானவை, மாற்றங்களுக்கு உட்பட்டவை. பாலினம் பங்கு பணிகள் சூழல், சமூக, பொருளாதார மற்றும் சமய, இயற்கை வளங்கள் ஆகியவற்றை பொறுத்தவை. ஒருவரது பாலினமே ஆண் அல்லது பெண்ணிடம் எவை எதிர்பார்க்கப்படுகின்றன, எவை அனுமதிக்கப்படுகின்றன, எவை போற்றப்படுகின்றன என்பதை முடிவு செய்கிறது. அதாவது ஒரு பாலினம்னா ஆணா பெண்ணா, ஆணுனா இந்த வேலையை தான் செய்யணும், இது மாதிரிலாம் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதுவே பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலினம் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான சமூகங்களில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே வேற்றுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அவற்றில் சில பொறுப்புகளை ஒப்படைத்தல். இப்போ பொறுப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆண்களிடமே ஒப்படைக்கிறாங்க, பெண்கள் நல்லா செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கு. கொள்ளும் பணி பொறுப்புகள். இப்போ பணி பொறுப்புகள்னு பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டனா ஆண்கள் கொடுக்குறது. இப்போ இதுவே வீட்டு வேலைன்னா பெண்களுக்கு பணி பொறுப்பு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. வளங்களை பயன்படுத்தி கொள்ளும் அதிகாரம், குறிப்பாக முடிவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. இப்போ ஒரு டிசைன், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதில் டிசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. பெண்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பாலினம் பற்றி சில கருத்துக்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற கருத்துக்கள் தான் இது. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, பாலினம்னா என்ன, அந்த மாதிரி அவங்க வீட்டில் எப்படி ஆண்களை வளர்த்துறாங்க, பெண்கள் எப்படி வீட்டில் நடத்துகிறாங்க, ஒரு சமுதாயத்தில் பெண்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க,
அப்படிப்பட்ட கொஷின் தான் இந்த யூனிட்லையும் இருக்கும். அதனால் இந்த யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட்டாக தான் இருக்கும். இதோட பாலின சமத்துவம் அப்படின்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவிலேயே பார்த்துடலாம். இந்த கொஷினும் யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பாலின சமத்துவமின்மையோட பொருள்னா என்ன? இப்போ பாலினம் பற்றி பார்த்தோம். இப்போ பாலின சமத்துவமின்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இரு பாலினத்தவரையும் சமமாக கருதாமல் வேறுபாட்டுடன் நடத்துதல் என்பதே பாலின சமத்துவமின்மை ஆகும். அதாவது இரு பாலினம் அப்படின்னா ஆண் பெண். இப்போ ஆணுனா ஒரு மாதிரியும் பெண்ணுனா ஒரு மாதிரியும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து சமத்துவமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. வரையறை: பாலின சமத்துவமின்மை என்பது பெண்களை பால்பிரிவின் அடிப்படையில் ஆண்களுக்கு சமமாக கருதாமல் தாழ்ந்த பிரிவினராக எண்ணி வேற்றுமை பாராட்டுதல் என்று வரையறுக்கப்படுகிறது. அதாவது பெண் வந்து வீக்கஸ்ட் பர்சன், ஆணு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு வந்து அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. இது பெண்கள் எப்பயுமே தாழ்ந்த பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை விட பெண்களை வந்து தாழ்வான மனப்பான்மையில் பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து வேற்றுமை பாராட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின சமத்துவமின்மை போக்குவதற்கான வழிமுறைகள்: இந்திய அரசியல் சாசனம் ஆண் பெண் இருபாலருக்கும் சம உரிமைகள் மற்றும் முன்னேற்றுவதற்கு வாய்ப்புகள் அளித்திருப்பது பற்றிய விழிப்புணர்வு கல்வி மூலம் மக்களிடம் ஏற்படுத்துதல். அதாவது இந்திய அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலாக உரிமைகளும் கொடுத்துருக்காங்க, முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள். இப்போ வேலை வாய்ப்பில் கூட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. எல்லா விஷயத்தில் சொத்துரிமை கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சரிசமமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. எல்லா விஷயத்துலையுமே பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஈக்குவலாக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, அடிப்படை உரிமைகளே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து பெண்களும் ஆண்களும் ஈக்குவலாக இருப்பாங்க, எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது. இதுக்கு வந்து நம்ம அடிப்படையில் ஸ்கூல்ல இருந்தே இந்த அரசியல் சாசன சட்டங்கள்னால் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வி மூலமாகவே அவங்களுக்கு வந்து எல்லா மக்களுக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பிரச்சனை கொடுமை, பெண் சிசு கொலை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆகிய குற்றங்களுக்கு அதிக அளவு தண்டனை விதித்தல் மற்றும் அரசு சட்டங்களை கண்டிப்புடன் அமல்படுத்துதல். பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சட்டங்கள் இயற்றுதல் மூலம் அதை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரலாம், குறைச்சிக்கிட்டே வரலாம். அதை தான் இதில் சொல்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் அனைத்து நிலைகளிலும் சிறப்பு ஒதுக்கீடு அளித்தல். பெண்கள் வந்து கல்வியில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் எஜுகேஷன் கற்றுக்கும் போது எல்லாருமே ஈக்குவலான வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவங்களாலேயும் முன்னேற முடியும். பெண்களும் ஆண்களும் சரி எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மனப்பான்மை அதிகமாக வரணும்னா அதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுலேயும் பர்சன்டேஜ் அவங்களுக்குன்னு ஒதுக்கீடு வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பெண்களும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க, பெண்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஈக்குவலாக எல்லாருமே பெண்களையும் பார்ப்பாங்க. பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை அளித்தல் எனும் சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துதல். சொத்துரிமை வந்து கொடுத்துட்டாங்கன்னா பெண்களை வந்து ஆண்கள் வந்து சமமாக மதிப்பாங்க. இருபாலர் பயிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அதிக அளவு அனுமதித்தல். அதாவது கோ எஜுகேஷன் வந்து அதிக அளவு அனுமதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே ஆணும் பெண்ணும் ஒரே ஸ்கூலில் படிக்கும் போது எல்லாரும் ஈக்குவல், அவங்களும் படிக்கிறாங்க நாமளும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனப்பான்மை வந்து சிறிய வயசுலேருந்தே எல்லாரும் ஈக்குவலுங்கிற மனப்பான்மை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உருவாகும். அதனால தான் வந்து கோ எஜுகேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை செய்து தருதல். இந்த மாதிரி செய்கிறதுனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற வேறுபாடு குறைஞ்சி சமத்துவமின்மை வேறுபாடு வந்து போக்கலாம். பாலின சமத்துவம் எதிர்நோக்கும் சவால்கள்: கருவில் வளரும் குழந்தையின் பாலினத்தை மருத்துவமனைகள் சோதித்து முன்கூட்டியே கூறுதல், பெண் சிசு கொலையை பிறந்தவுடனே கொன்றுவிடுதல், பெண் குழந்தைகளது ஊட்டச்சத்து தேவை, கல்வி, உடல்நலம், பொழுதுபோக்கு செயல்கள் ஆகியவற்றை புறக்கணிக்கப்படுதல், பள்ளிக்கூடங்களில் பெண்களுக்கு போதிய கழிப்பிட வசதியின்மை, பெண் குழந்தையை பொருளாதார சுமையாக கருதுதல். இதனால தான் வந்து பாலின சமத்துவமின்மை வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சட்டங்கள் இயற்றுறது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தால் பாலின சமத்துவமின்மை வந்து குறையும் அப்படிங்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நம்ம செய்யணும்னா அதுக்கு முதல்ல இந்த விஷயங்களை வந்து இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த விஷயங்களை வந்து நம்ம முதல்ல வந்து தடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம சட்டங்கள் கொண்டு வர்றது மூலமாக சமத்துவமின்மையை நீக்க முடியும் என்பதன் பொருள்.
பால் என்பது ஆண் பெண் என்ற இரு பாலினத்தவரின் உடற்கூறுகளின் அடிப்படையிலான அடையாளத்தை சுட்டும் சொல்லாகும். குழந்தை பிறந்தவுடனே ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என அதன் பிறப்புறுப்புகளால் அறியப்படுகிறது. இதுதான் பால் என்பதோட டெஃபினேஷன். பால் மற்றும் பாலினம். பால் என்பது உயிரியல் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதாகும். பெரும்பாலானோர் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ உடற்கூறு அடிப்படையில் அறியப்படுகின்றன. அதாவது நம்ம உடல் உறுப்புகளை வச்சு ஆணா பெண்ணாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாலுக்கும் பாலினத்திற்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பால் அப்படின்னா ஆண் பெண் இவ்விதமாக பிறக்கின்றனர், இயற்கையாக நிகழ்கிறது. பால்ங்கிறது ஆணா பெண்ணாங்கிறது இயற்கையாகவே நிகழ்கிறது. பாலினம் அப்படின்னா ஆண் தன்மை பெண் தன்மை. அதாவது ஆண்னா எந்த மாதிரி நடந்துக்கணும், பெண்ணா எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்க நடைமுறை பாவனைகள் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் ஆண் தன்மை பெண் தன்மை. இது சமூகவியல் பாக்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது. சமூகத்தில் வளரும்போது ஏற்படுகின்ற மனிதர்களால் கற்பிக்கப்படுகிறது. அதாவது நம்ம சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொரு வயசுலேயும் நம்ம வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஆணுன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த வேலையை தான் செய்யணும், பெண்ணுன்னா இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய நமக்கு சொல்லித்தராங்க இல்லையா, கற்பிக்கப்படுது. வளர வளர ஒவ்வொரு விஷயமா நம்ம கற்றுக்கிட்டு வருவோம். இதுதான் பாலினம். இப்போ பாலுக்கும் பாலினத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. நம்ம பாலினம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் டெஃபினேஷனும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதிலே கொடுத்துருப்போம். அதனால் அதையும் அந்த டெஃபினேஷனையும் இந்த கொஷினோட ஆட் பண்ணி நீங்கள் பின்னாடி எழுதலாம். இந்த இதில் பால் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பால் என்பதின் இயல்புகள். பெண்களுக்கு மார்பகங்கள் வளர்வது, தாய்மை நிலையில் கைக்குழந்தைகளுக்கு பாலூட்டுதல் இயற்கையாக அமைந்தவை. பெண்கள் பெயர்தலும் மாதவிலக்கும் இயல்பாகும். பெண்கள் உடலில் உள்ள சினைப்பைகளும் கருப்பைகளும் அமைந்திருக்கும். பெண்களை விட ஆண்களுக்கு எலும்புக்கூடு பெரிதாகவே இருக்கும். ஆண்களுக்கு பருவ வயதில் மீசை முளைத்தலும் தொண்டை கரகரப்பாக மாறுதலும் இயல்பாகும். சுருக்கக்கூறில் பால் சார்ந்த இயல்புகள் பிறப்பிலே அமைந்து காணப்படுகிறது. அதாவது பிறப்பிலே நமக்கு உடலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, பெண்ணுனா இப்படி இருக்கணும், ஆண்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பிலே நம்ம உடல் உறுப்புகளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் பால் என்பதோட இயல்புகள். பாலினம் சார்ந்த இயல்புகள் வீரம், தீரம், தைரியம், வலுவான உடல் ஆகியவை கொண்டதாக ஆண் பாலினம் உருவாக்கப்படுகிறது. இதுவே பெண்ணுனா எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, பெண்களுக்கான பண்புகள்னு சொல்லி சிலது சொல்கிறாங்க. அது என்னென்னா மென்மை, அடக்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பொறுமை, இதெல்லாம் பெண்களோட பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகியவற்றை பெண்களுக்கான பண்புகளாக உருவாக்கப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு ஆணுனா வீரமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி, ஒரு பெண்ணுனா அடக்கமாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு வராங்க. பால் சார்ந்த நடத்தைகள், நடைமுறை பாவனைகளில் ஆண் பெண் வேறுபாடு சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்டதாகும். அதாவது ஒரு ஆணுனா இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், அவங்களாம் அழுகக்கூடாது. பெண்கள்னால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், அவங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், அவங்களோட பாடி லாங்குவேஜ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தில் இருக்க மக்கள் தான் அதை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளீட்டுவதும் குடும்பத்தை பாதுகாப்பதும் ஆணின் அடையாளமாக கொள்ளப்படுகிறது. குழந்தை பராமரிப்பு, குடும்ப நிர்வாகம், குடும்பத்தில் உள்ள உடல்நலம் குன்றியவர்களை முதியோர்களையும் பேணுதல் பெண்ணின் கடமையாக கொள்ளப்படுகிறது. உலகில் பெரும்பாலான நாடுகளில் பெண்களை விட அதிக ஊதியம் பெறுகிறார்கள். பெரும்பாலான நாடுகளில் பெண்களை மிக அதிக அளவில் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது. அதாவது ஆணுனா குடும்பத்தை பாதுகாக்கணும், வேலை செஞ்சு குடும்பத்தை காக்கணும். இதுவே பெண்ணுனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பெண்ணுனா வீட்டை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிற குழந்தைகள், முதியவர்கள், இவங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கொஷினில் சொல்கிறாங்க. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த மாதிரிலாம் பாகுபடுத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.